தற்போது செந்தில் பாலாஜி மீது விரைவில் வழக்கானது பதிக்கப்பட இருக்கிறது என்பது குறித்தான அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம். டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் ஊழல் வழக்கில் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்வது குறித்தான அண்மை செய்தி. வழக்கு பதிவு செய்ய அனுமதி வழங்குவது குறித்து ஒரு வாரத்தில் முடிவெடுக்கப்படும் என்று தற்போது உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசானது பதில் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை தரவுகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். டிரான்ஸ்பார்மர் ஊழல் வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜி மீது விரைவில் வழக்கானது தொடுக்கப்பட இருக்கக்கூடிய அண்மை தரவுகளை பார்க்கிறோம். குறிப்பாக டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் செய்யப்பட்டதில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரிக்க கோரி வழக்கானது தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு குறித்து தற்போது தமிழக அரசு பதில் தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி. வணக்கம் மகேஸ்வரி. தற்போது செந்தில் பாலாஜி மீது விரைவில் பதிக்கப்பட இருக்கக்கூடிய வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்கள் மகேஸ்வரி. தமிழகத்தில் கடந்த 2021 ஆண்டு முதல் கடந்த 2023 ஆண்டுகளுக்கு இடையில் 45,800 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ய 1,182 கோடியே 88 லட்சம் ரூபாய் மதிப்புக்கு டெண்டர் என்பது கோரப்பட்டது. டெண்டர் ஆவணங்களை ஆய்வு செய்ததில் ஒப்பந்ததாரர்கள் லாபமடைய செய்ததன் மூலமாக அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இது சம்பந்தமாக லஞ்ச ஒழிப்பு துறைகள் அளித்த அந்த புகார் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என கோரி அறப்போர் இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படுகிறது. இந்த முறைகேட்டில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, டான்ஜெட்கோ தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் ராஜேஷ் லக்கானி உள்ளிட்டோருக்கு எதிராக சந்தேகம் கொள்ள ஆதாரங்கள் உள்ளதால் உயர்நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு இந்த முறைகேடு குறித்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரப்பட்டிருந்தது. இந்த மனு என்பது இன்றைய தினம் நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் பி. எஸ். ராமன் அவர்கள் ஆஜராகி மனுதாரர் அளித்துள்ள புகார் மீது வழக்கு பதிவு செய்ய அனுமதி வழங்குவது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஒரு வாரத்தில் முடிவெடுக்க உள்ளனர் என்றும் அதனால் இந்த மனு செல்லத்தக்கதாகிவிடும் என்று குறிப்பிட்டார். அறப்போர் இயக்கம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் புகார் அளித்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்டதாகவும் அனைத்து ஆவணங்களும் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்டுள்ளதாகவும் மனு மீது விரிவான வாதங்களை முன்வைக்க விசாரணையை திங்கட்கிழமைக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதையேற்று அறப்போர் இயக்கம் சார்பில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையில் நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் தேதி குறிப்பிடாமல் தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள். செந்தில் பாலாஜி மீது விரைவில் வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.